அன்பினர்களே, ஜலசந்தியில் அமெரிக்காவும் ஈரானும் மோதல் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இன்று அதிகாலை 2 சூப்பர் டேங்கர் கப்பல்கள் மீது IRGC கடற்படை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அது ஓமான் வளைகுடா பக்கத்துக்கு சென்றிருக்கின்றது. தீப்பற்றி எரிகின்றது. தற்பொழுது இந்த செய்தி நான் ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது அமெரிக்க நேவி படைகள் தற்பொழுது ஓமான் பகுதியை நோக்கி விரைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆக இன்னும் மோதல்கள் அதிகரிக்கும் வாய்ப்பே இருக்கின்றது. இந்த நிலைமையில் உலக சந்தையில் ஆயில் எண்ணெய் எரிபொருட்களின் விலை 4% அதிகரிப்பை எட்டி இருக்கின்றது. இன்றும் நாளையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப் போவதாக அறிவித்ததை தொடர்ந்து ஈரான் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கின்றது. ஆனால் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கவும் மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கின்றோம். இன்று செவ்வாய்க்கிழமை காலை செய்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியின் கண்டுபிடிகள் நிறைந்த நீர்ப்பரப்பை கடக்க முயர்ந்த சூப்பர் டேங்கர்களை ஈரானின் IRGC கடற்படை தாக்கி இருக்கின்றது. ஜூலை 14 இன்று செவ்வாய்க்கிழமை ஜலசந்தியில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வு குறித்து விரிவான தகவல்கள் வெளியாகி வந்திருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றத்தின் உச்சகட்டமாக பார்க்கப்படுகின்றன. இன்று அதிகாலை உள்ளூர் நேரப்படி ஹார்முஸ் ஜலசந்தியில் குறுகிய நீர்ப்பரப்பு பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சி காவல் படை இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இரண்டும் மிகப்பெரிய சூப்பர் டேங்கர் என்று சொல்லப்படுகின்றது. MT ஃபேனிர் ஒயாகர் மார்ஷல் தீவு கொடியுடன் மார்ஷல் நாட்டு கொடியுடன் சென்றது. அடுத்த கப்பலாக MT அட்லாண்டிக் கார்டியன் லைபீரியா கொடியுடன் சென்ற 2 கப்பலாகும். அதாவது MT அட்லாண்டிக் கார்டியன், அடுத்தது MT ஃபைனியர் வயாகர் என்று சொல்லப்படுகிறது. 2 கப்பல்களும் IRGCக்கு கடற்படைக்கு சொந்தமான அதிவேக தாக்குதல் படகுகள் பாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் இந்த இரு டேங்கர் கப்பல்களையும் இடைமறித்திருக்கின்றது. கன்னிபடிகள் நிறைந்த பகுதி வழியாக செல்வதாக குற்றம் சாட்டிய ஈரான் அவற்றை எச்சரித்திருக்கின்றது, தடுத்து நிறுத்தியது. அவைகள் மீறி இவை டிராவல் பண்ணியிருக்கின்றது. எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து சென்றதாக கூறி ஈரானிய படைகள் கப்பல்கள் மீது இலகுரக ஆயுதங்கள் மற்றும் சிறிய ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இதனால் கப்பல்களின் மேல் தளத்தில் சேதம் ஏற்பட்டதுடன் தீ விபத்துக்களும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களால் பெரிய அளவில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. இருப்பினும் கப்பல்களின் இயக்கம் பாதிக்கப்பட்டு தற்போது அவை ஒமான் வளைகுடா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது அந்த கப்பலை பார்வையிடுவதற்காக அமெரிக்க கடற்படைகள் அப்பகுதிக்கு விரைந்துள்ளன. இந்த நடவடிக்கை தற்காப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் சந்தேகத்துக்கிடமான வெளிநாட்டு கப்பல்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவது சர்வதேச கடல் சட்டங்களுக்கு எதிரானது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டுகின்றது. பிரிட்டன் மற்றும் பிற நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன. இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதிக்கும் ஒரு பயங்கரமான செயல் என்று அமெரிக்கா மத்திய சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் உடனடி உயர்வு ஏற்பட்டுள்ளது. இது கடந்த சில வாரங்களில் இல்லாத உச்சத்தை எட்டியிருக்கின்றது. இலங்கையிலும் அதிகரிக்கும். ஜூலை 14 ஆகிய இன்று பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் ஈரான் ஏற்கனவே ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியில் நடைபெற்ற இந்த டேங்கர் கப்பல்கள் மீதான தாக்குதல் அந்த ஏவுகணைகளை தாக்குதலின் ஒரு பகுதியாகவே அல்லது அதற்கிணைவான ஒரு நடவடிக்கையாகவோ கருதப்படுகிறது. இந்த செய்தியை வெளியிடும் போது இந்த முழுமையான பிராந்திய மோதல் சூழ்நிலையும் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்கப்பட்ட அந்த 2 டேங்கர் கப்பல்களும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமானவை என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது அமீரகத்துக்கு சொந்தமான கப்பல் தான் என்று அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு பின்புலமாக இது இஸ்ரேலுக்கான சேவையாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. தாக்கப்பட்ட 2 கப்பல்களின் பெயர்கள் மொம்பசா என்ற எண்ணெய் கடத்தும் கப்பல் என்றும் மற்றது அல்பாகியா என்ற திரவ இயற்கை எரிவாயு LNG கடத்தும் கப்பல் ஆகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 கப்பல்களும் இஸ்ரேல் நாட்டுக்கு செல்வதற்காக திட்டமிடப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது.
இந்த இரு தாக்குதல்களும் ஒமான் வளைகுடா வழியாக சென்றபோது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமீரகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் இந்திய கப்பல் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் 8 பேர் காயமடைந்தனர். எல்லா கப்பலும் இந்தியன் தான் இருக்கிறான். உலகம் முழுவதும் போற அத்தனை கப்பலையும் இந்தியன் தான், ஒட்டுமொத்தமாக இந்தியன் தான். ஈரான் தரப்பு இந்த கப்பல்கள் அமெரிக்காவின் தூண்டுதலால் கண்ணிபிடி நிறைந்த சட்டவிரோத பாதையை பயன்படுத்தியதால் மட்டுமே தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. அவை சட்டத்தை மீறிய கப்பல்கள் என்று வர்ணித்தது. எந்த இடத்திலும் இவை இஸ்ரேலுக்கு சொந்தமானவை என்று இதுவரை யாரும் தெரிவிக்கவில்லை. வேற நாட்டு செய்தி ஒன்று சொல்லுகிறது, இது இஸ்ரேலுக்காக கடத்தப்பட்ட ஒயில் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலில் மொம்பாசா என்ற டேங்கர் கப்பலில் பணிபுரிந்த இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். மொத்தம் 8 பேர் காயமடைந்தனர். இவர்களில் 6 பேர் இந்தியர்கள் மற்றும் 2 பேர் யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர் காயமடைந்தவர்கள் 4 பேர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மொம்பாசா மற்றும் அல்-ஃபாகியா ஆகிய 2 டேங்கர் கப்பல்களிலும் தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பொருள் ரீதியான சேதங்கள் உண்டாயிருக்கின்றது. இருப்பினும் இந்த தீ விபத்துக்கள் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய தரப்பு இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதுதான் உண்மையான நிலைப்பாடும். இந்த கப்பல் இப்போது இயங்க முடியாத நிலையில் இருக்கின்றது. இந்த தாக்குதல் சர்வதேச கடல் சட்டங்களில் மீறல் என்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவால் தவறாக வழிநடத்தப்பட்டு ஹார்முஸ் ஜலசந்தியின் கண்டுபிடிகள் நிறைந்த நீர் பரப்பை கடக்க சேர்ந்த 2 கட்டுப்பாடற்ற சூப்பர் டேங்கர்களை IRGC கடற்படை சுட்டு தாக்கி இருக்கின்றது. அமெரிக்காவால் தவறாக வழிநடத்தப்பட்டு ஹார்முஸ் ஜலசந்தி ஊடாக அதாவது சமிஞ்ஞைகளை மீறி பயணித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவின் ஆத்திர மூட்டல்களால் தவறாக வழிநடத்தப்பட்ட 2 சூப்பர் எண்ணெய் டேங்கர்கள் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை வேண்டுமென்றே புறக்கணித்து ஹார்முஸ் ஜலசந்தியின் கன்னிபிடிகள் பாதிக்கப்பட்ட பகுதியில் செல்ல முயன்றதால் தாக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக ஈரான் படை தெரிவித்திருக்கின்றது. அந்த 2 கட்டுப்பாடற்ற சூப்பர் டேங்கர்களும் அமெரிக்காவின் வஞ்சகத்துக்கு பலியாகி தங்கள் வழி செலுத்துதல் அமைப்புகளை அணைத்து ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையம் விடுத்த பல எச்சரிக்கைகளையும் புறக்கணித்தன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கு பதிலாக தடை செய்யப்பட்ட மற்றும் கன்னிபிடிகள் பதிக்கப்பட்ட நீர்ப்பரப்பை கடக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அந்த டேங்கர்கள் சர்வதேச கடல் வழி போக்குவரத்திற்கு ஆபத்தை விளைவித்ததுடன் அந்த மூலோபாய நீர்வழியின் பாதுகாப்பு நெறிமுறைகளையும் வேண்டுமென்று மீறியுள்ளன என்றும் அது தெரிவித்திருக்கின்றது. அந்த 2 கப்பல்களும் தாக்கப்பட்டு அவற்றின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. பிராந்திய மக்களின் உரிமைகளை மீட்பதற்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்துள்ள ஆக்கிரமிப்பு எதிரிகளுடன் ஒத்துழைப்பதும் கன்னிபிடிகள் பதிக்கப்பட்ட பாதையை கடக்க முயற்சிப்பதும் வருத்தம் பெரும் சேதம் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதில் தாமதம் மற்றும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தூண்டும் அபாயம் ஆகியவற்றை தவிர வேறு எதுவும் ஏற்படுத்தாது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இத்தகைய பொறுப்பற்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தை சீர்குலைக்க முயல்வர்களின் நலன்களுக்கு மட்டுமே உதவுகின்றன என்றும் ஈரான் உறுதியாக தெரிவித்திருக்கின்றது. அவை உறுதியாக அளிக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை தெரிவித்திருந்தது. வாஷிங்டனுக்கு மீண்டும் மீண்டும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியின் நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிட இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ஈரான் உயர்மட்ட செயற்பாட்டு கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இந்த மூலோபாய நீர்வழியை வாஷிங்டன் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கேர்னல் இப்ராஹிம் சோல்பகாரே இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். முந்தைய எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியின் நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிடுவதை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என மத்திய ஈரானின் ராணுவ தலைமையகம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. ஹார்முஸ் விவகாரத்தில் அமெரிக்கா ஒருபோதும் விட்டுக் கொடுக்க, அமெரிக்கா எங்களை தாக்குகின்ற போது நாங்கள் விட்டுக் கொடுக்காத அளவுக்கு அதை சமாளிப்போம் என்றும் அன்பியா மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக சேத விவரங்களும் தாக்குதல் செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தியை சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.